இப்போ ஒரு சப்பாத்தி மாவு சைஸுக்கு ஒன்று எடுத்துருக்கேன். அதை விட கொஞ்சம் பெருசாக இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மெலிசாக ஓரளவுக்கு தேய்ச்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் குட்டியாக ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு இப்படி 2 சைடும் இப்படி உருட்டினோம்னா நல்ல பெருசாக நமக்கு கிடைக்கும். நீளமாக பெரிய நூல் மாதிரி ஒரு கட்டை மாதிரி நமக்கு உருண்டையாக கிடைக்கும் நீளமாக. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி இப்படி தேய்ச்சிட்டே வந்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிடைச்ச உடனே ஒரு சைடு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்து நம்ம 6 மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். 6 ஷேப்புக்கு இப்படி கொண்டு வந்துடலாம். பார்க்க 6 மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் ஜாயின் பண்ண கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்டே வந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இங்கே 10 கீழே உருட்டி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த லாங் சைஸை வந்து இந்த ஹோல்குள்ளார இப்படி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்குவோம். இந்த ஷேப்பில் வரும். இப்போ இங்கே மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. கீழே இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கணும். 8 மாதிரி ஷேப் நமக்கு இப்போ கிடச்சிரும். இப்போ இந்த லாங்காக இருக்க இந்த பார்ட்டை எடுத்து இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். உள்ளார விட்டுக்கணும். அவ்வளோதான், நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். நாட் போட்ட மாதிரி இருக்கும் இந்த டிசைன். அதே போல் இன்னொன்று பண்ணிக்கலாம். மாவு எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ரோல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கிடைக்கும். இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. இப்போ இதை நம்ம டபுள் சைஸுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்ட நமக்கு அது சைஸ் பெருசாகிட்டு வரும். இழுத்து விட்டு பண்ணிக்கோங்க. எங்கே மொத்தமாக தெரியுதோ, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மொத்தமாக தெரியுதோ, இந்த இடத்துல மொத்தமாக தெரியுதுன்னா அந்த இடத்துல ஒரு உருட்டினீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம்னா 6 ஷேப் கொண்டு வரணும். 6 அப்புறம் இந்த லாங் பார்ட் எடுத்து லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு வந்துக்கலாம். கீழே இருக்கிறது இங்கே இது வந்து மேலே இருக்குது, இது வந்து அடியில் இருக்குது. அடியில் இருக்கிறத நம்ம மேலே கொண்டு வரணும். இழுத்து இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம். 8 மாதிரி ஷேப் இருக்கும். இப்போ இந்த பார்ட் எடுத்து இதுக்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும். அடுத்த ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். வேணுங்கிற சைஸுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன். கார்லிக், பட்டர், சால்ட்டு, பார்ஸ்லி லீவ்ஸ் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு இடத்துல லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கத்தியில் ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு பட்டர் கார்லிக் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ரோல் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஹாஃப் இது ரோல் ஆனதுன்னா எடுத்து இந்த மாதிரி கத்தியில் கோடு போட்டுட்டுருவோம். போட்டுவிட்டு இப்படி கவர் பண்ணிவிட்டு 2 சைடும் உள்ள அழுத்தி விட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். இதே மாதிரியே பண்ணிவிட்டு இப்படி நமக்கு டிசைன் வந்தோன்னே நம்ம எடுத்து இதை அப்படியே ரோல் பண்ணிடுவோம். இது சர்க்கிளாக இருக்கும். ரோல் பண்ணோன்னா இது நீளமாக இருக்கும். இது அப்படியே ரோல் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பேக் பண்ணதுக்கப்புறம். எப்போதுமே ஏதாவது டிசைன் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற மாவை பபிள் பிரெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவேன். இருக்கிறதா ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரே சைஸில் கிடைக்கும். மீதி இருக்க மாவை பபிள் பிரெட் மாதிரி சின்ன சின்ன நெல்லிக்காய் உருண்டை சைஸுக்கு உருட்டி வச்சுட்டேன். இதை நான் பெருசாகட்டும். இதில் வந்துட்டு
நம்ம இந்த மாதிரி கார்லிக் பட்டர் எடுத்து அப்ளை பண்ணி விட்ருவோம். இப்போ லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு மீதியாக கேப்பில் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஷேப் மேலையெல்லாம் நம்ம கொஞ்சமாக கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் இருந்தாலும் ப்ரஷ் வச்சு பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். ஜஸ்ட்டு மேலே அப்படி பண்ணிவிட்டால் போதும், நமக்கு ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி சுருட்டி வச்சாங்க, இதுலேயும் நான் அப்ளை பண்ணி விட்டுறேன். ஷேப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சோம்னா மாவு நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் அவனில் வைக்கணும். நம்ம ஒவ்வொரு பேட்சாக ரெடி பண்ண நமக்கு கரெக்டாக இருக்கும். ஷேப் பண்ணிவிட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணுவோம். பேக்கிங் பண்ணி முடிஞ்சிருச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பிரெட். பபிள் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. தேங்க்யூ.